Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 559 part 1. ஓபன் பண்ணா மக்கள் எல்லாருமே வாய பொலந்த மினிக்கி அந்த நோவா கப்பலை பதறி போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது மேல வந்து விழுந்துருந்துச்சுன்னா இந்நேரம் மொத்த ஐலாண்டுமே காலி. அது பிரின்சஸ் தான் வெட்டி வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவ என்ன பண்ணிட்டா, வேகமா தப்பிச்ச உடனே அவளை பார்த்து திசை திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. மொத்தத்துல பிரின்சஸ் எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்க. அம்புட்டு பேரும் அவளுக்காண்டி கத்திட்டு கிடப்பாங்க, எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க பிரின்சஸ், தப்பிச்சிருங்க, அவங்க கையில மட்டும் மாட்டிடாதீங்க, முரட்டு பயிலுகளா முட்டா பயிலுகளா இருக்கானுங்க, சிக்கனா சிங்கிதாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம முத்துப்பாண்டி வேண்டா டக்குன்னு, முத்தலகு நீ எங்க போனாலும் சரி எப்படி போனாலும் சரி உன்னை ஃபாலோ பண்ணி நான் வந்துகிட்டே இருப்பேன். அவ கையில கத்திப்பட்டதுனால ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. பாவம் வலி தாங்க முடியாம தான் அங்க இருந்து அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு, இவ இங்க இருந்து தப்பிச்சு கடலுக்கு போனா மட்டும்தான் இவளால அந்த நோவா கப்பலை ஐலாண்ட்ல இருந்து தள்ளி கொண்டு போக முடியும். இல்லன்னா இந்த ஐலாண்டோட பபுளே வெடிச்சு அப்புறம் ஃபிஷ்மேன் ஐலாண்டுன்னு ஒண்ணு இல்லாத மாதிரியே ஆயிரும். ஆனா அங்கதான் ஒரு பஞ்சாயத்து என்ட்ரன்ஸ் ரொம்ப தூரத்துல இருக்குது. சோ என்ன பண்ணலான்ட்டு அவ அப்படியே யோசிக்கும் போதுதான் அவளுக்கு இன்னொரு மேட்டர் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா கடைசியா லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த யூகு பேலஸ்ல இருந்து ரிட்டர்ன் வந்தாங்க. அப்படின்னா கேட் இன்னும் ஓபன்ல தான் இருக்கும். சோ அங்க போனா கூட அவங்க பேலஸ்க்கு தான் ஆபத்து வருமே தவிர இந்த ஐலாண்டுக்கு எந்த ஆபத்தும் வராது. சோ அங்க போயலான்னு முடிவு பண்ணி வேகமா கிளம்பிடுவா. மக்கள் இதெல்லாம் பார்த்து பதறி போய் அவங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமாங்கிற மாதிரி பாப்பாங்க. சொல்ல போனா எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இப்ப இருக்க நிலைமைக்கு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். இதுல வேற சென்டிமெண்ட், நம்ம பிரின்சஸ் நம்ம உசுரெல்லாம் காப்பாத்துறதுக்காக அவங்க உசுரை விட போறாங்களே, இது ஒண்ணு அவங்க தப்பு இல்ல, எல்லாமே அந்த வேண்ட டக்கன் முத்துப்பாண்டியால தான். அவன் எல்லாம் மாடு முட்டிதாங்க சாவான். அவனை வெட்டிட்டு தான் ஹோடிங்கிற மாட்டு பைய இப்ப அந்த கப்பல்ல ஏறிட்டு இருக்கான். அதையெல்லாம் பிரின்சஸ் நோட் பண்ணல. எப்படியாச்சும் இவனுல இங்க இருந்து கூப்பிட்டு போகணும், அது மட்டும் தான் அவளோட நோக்கம். இங்க ஹோடிக்கு நம்மளை ஏமாத்திட்டானேன்னு பயங்கரமான கடுப்பு. ஆனா இன்னுமே அவனால அவனுக்கு ஒரு யூஸ் இருக்குது, அதனாலதான் விட்டு வச்சிருக்கான். இல்லன்னா போய் உடனே போட்டு தள்ளி இருப்பான். அதே நேரம் லூஃபி போன பாட்டுல சஞ்சியோட காலை சும்மா இழுத்து புடிச்சான்ல, கரெக்டா அவனை தூக்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜிம்போய் ஒரு அட்வைஸ் கொடுப்பான். இந்த மாதிரி ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே தண்ணியில பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க, மெயினா அந்த ஹோடி உக்கரமா இருப்பான், அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்தவனே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம. இப்ப பஞ்சாயத்து நம்ம சஞ்சிக்கு தான். ஏன்னா நம்ம பையில ரொம்ப வேகமா தூக்கி அடிச்சிட்டான்னா அவன் அந்த பபுல பிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிருவான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அடிச்சானா கீழே விழுந்துருவான். ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இல்லாம வீக்காவும் இல்லாம கரெக்டா கேர்ஃபுல்லா எய்ம் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி அப்படியாவும் இல்லாம இப்படியாவும் இல்லாம ஒரு ரொட்டேஷனை போட்டு அடிச்சு விடுவான். லூஃபி கப்பலை நோக்கி மின்னல் வேகத்துல சும்மா பிச்சுக்கிட்டு போவான். அப்படி போனவன் ஒரு வழியா கரெக்டா பபுல பிச்சுக்கிட்டு வெளியில வந்து அந்த கப்பலோட கம்பியில போய் நின்னுக்குவான். ஏன்னா அந்த கப்பல் பபுளுக்கு வெளியில தானே இருக்குது. லூஃபி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சுத்தி முத்தி நோட் பண்ணுவான், ஏகப்பட்ட சங்கிலி ஒன்னு பெரிய பெரிய சைஸ்ல இருக்குது. சரி ரைட்டு போலான்னு சொல்லும் போது தான் ஒன்னு நோட் பண்ணுவான், இன்னுமே அந்த ஹோடிங்கிறவன் பபுளுக்கு முன்னாடி தான் இருக்கானே தவிர அதை தாண்டி இன்னும் வரல. அதுக்கு கீழே இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த சங்கிலியை பிடிச்சி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இழுன்னு இழுப்பாங்க. எதுக்குன்னா அப்பதான் இந்த கப்பல் மூவ் ஆகிறத ஸ்லோ பண்ண முடியும், சீக்கிரமா பிரின்சஸும் எஸ்கேப் ஆவாங்க. அதுக்காக அந்த கம்பியில அப்படியே ஈமுக்கிற மாதிரி மூச்சு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் பிரின்சஸ சேஃபான ஒரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணி ஒண்ணு. லூஃபிய பார்த்துட்டு அட முட்டா பயலா, எதுக்குடா இந்த வேண்டாத வேலைமா, அவனே திட்டானா ஹோடி மட்டும் என்ன சொல்லுவான், நீங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு மில்லி மீட்டர் கூட அசைக்க முடியாதா குயாலைகளா, எதுக்கு இந்த வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக கைய வாங்குவான். லூஃபி பார்த்துட்டு டேய் வேணாண்டா வேணான்னு எவ்வளவு கத்துவான். ஆனா கேட்காம வாட்டர் ஏரோஸை வச்சு அடிச்சதுல மக்கள் மேல பூரா பட்டு தெரிச்சிருவாங்க. இதுல வேற அவங்கள பச்சை பச்சையா வேற திட்டுவான். என்னன்னா இவனுங்களை மாதிரி கோல பயலுக இருக்கிறதுனால ஹியூமன்ஸ் எல்லாருமே ஃபிஷ்மேன்ஸா முட்டா பயலுகன்னு நினைச்சிடறானுங்களாமா. அதனால நீங்க எல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமையே போலான்னு சொல்லி கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏகப்பட்ட பேர் அடிச்சு புரண்டு கீழே விழுவாங்க. நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு வாழாம இருக்கலாம்டா சாவுங்கடான்னு அவன் பண்ண அட்டாக்ல அந்த இடமே ரத்த கலரியா மாறிடும். அவனை பொறுத்த வரைக்கும் இவங்களால ஃபிஷ்மேன்ஸ் எல்லாத்துக்குமே அவமானம். நீங்க எல்லாம் செத்துட்டீங்கன்னா வச்சு அந்த அவமானத்தை அப்படியே மூடிடலாம். இதை பார்த்த பிரின்சஸால தாங்க முடியல, தேம்பி அழுகிட்டே போவா. லூஃபி காண்டாயிருவான், எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு. அந்த மக்கள் கடைசி அடி வாங்கி கீழே விழும்போது கூட பிரின்சஸ் எப்படியாச்சும் தப்பிச்சிருங்கன்னு கத்திட்டே தான் விழுவாங்க. அவளுக்குமே புரிஞ்சு போச்சு அவ எவ்வளவு வேகமா தப்பிக்கிறாளோ அவ்வளவு வேகமா மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தலாம். சரி ரைட்டுன்னு அடிச்சு புடிச்சு போனா ஒரு வழியா பேலஸோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டா. அவன் நினைச்ச மாதிரியே அது ஓப்பன்ல தான் இருக்குது. இங்க மக்கள் எல்லாம் அடி வாங்கி பொத்து கீழே விழுந்தாங்கல்ல, அதை அந்த ஹோடி பார்த்து ரசிச்சுட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த பேலஸோட கேட்வே வழியா போய் பபுல்ல இருந்து வெளியில கடலுக்கு போயிருவா. அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மக்களை காப்பாத்தணும்னா அது மட்டும் தான் வழின்னு. அப்படி அவ போனா மட்டும் அந்த கப்பல் ஃபாலோ பண்ணாம இருக்குமா என்ன, அடிச்சு புரண்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு அதுவும் தண்ணிக்குள்ள வந்துருமா. நம்ம லூஃபி தண்ணிக்குள்ள மாட்டிக்குவான். ஆனா நல்ல வேலை அவங்கிட்ட குரல் இருந்தவனே அதை யூஸ் பண்ணி பபுல உருவாக்கி அதுல படாத பாடுபட்டு இருப்பான். அப்ப அந்த டைம் ஒரு சவுண்ட், என்ன லூஃபி தண்ணியில ரொம்ப கஷ்டப்படுற போல தரையில ஓவரா சீன் போட்டியேன்னு பின்னாடி ஓடி வந்து நின்னுட்டு இருப்பான். ஓகே இப்போ லூஃபி தொக்க மாட்டிட்டான், உன்னால ஃபிஷ்மேன் குழந்தைய கூட தண்ணியில ஜெயிக்க முடியாது, அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் ஓவரா ஆட்டம் போடலாமா, நீ ஏன் ரொம்ப வீக்கானவன், என்னை எதிர்த்து அடிச்சு இல்ல ஏன்டா என்னைய எதிர்த்தோன்னு உன்னைய நான் ஃபீல் பண்ண வைக்கிறேன்மா. உன்னை லூஃபி காண்டாயி டே ஹோடி இதோட உனக்கு சங்கடான்னு தண்ணிக்குள்ள வச்சு
வச்சு அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவனோட ஸ்பீடு வேற லெவல்ல இருக்குது. லூஃபி என்னதான் முக்குன்னு முக்கி அடிச்சாலும் அவனை தொட்ட கூட முடியல. அவன் சட்டுன்னு அங்க இங்கன்னு வந்து லூஃபிக்கு தண்ணி காட்டுவான். அதுவும் தண்ணியிலேயே. என்னதான் கிரவுண்ட்ல நீ ஆட்டம் போட்டாலும் தண்ணியில நீ வெட்டு உனக்கு எந்த பவரும் கிடையாது. இந்த மாதிரி இடத்துல எங்கள மாதிரி ஃபிஷ்மேன்ஸுக்கு தான்டா பவர் ஜாஸ்தி. நல்ல வேலை ஷிரஹோஷி கடலுக்கு போயிட்டான். அதனால தானே அவளை ஃபாலோ பண்ணி நீ போன. இது என்னோட எல்லா என்னையோட நீ செத்தன்னு சொல்லி ஷார்க் ஏரோஸை யூஸ் பண்ணி அவன் பபிள்ஸை உடச்சு விடுவான். லூஃபி உடனே கோரல் எடுத்து அடுத்த பபிளை உருவாக்க போவானா. ஆனா அதுக்குள்ள அவன் வாட்டர் டிராப்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் அடிச்சதுனால அவன் கையில வச்சிருந்த அந்த கோரல் கீழே விழுந்துரும். போச்சு. இப்போ லூஃபியோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா நம்ம பையன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். நார்மலான பீப்புள் இந்த தண்ணிக்குள்ள வந்தாலே நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிரும். இதுல லூஃபி வந்து மாட்டிட்டான்னா என்ன ஆகுறது? கோரலை வேற மிஸ் பண்ணிட்டான். இதையே சாக்க வச்சுட்டு அவன் வாயில வந்ததெல்லாம் சொல்லுவான். நீ ஒரு கேவலவாதி, பவர் இல்லாதவன். இதுதான்டா உன்னோட உண்மை. அதுக்குள்ள என்ன வாய் பேசின? உன்ன மாதிரி ஹியூமன்ஸாலெல்லாம் தண்ணிக்குள்ள மூச்சே விட முடியாது. அது மட்டும் இல்லாம நீ வெறும் ஒரு குப்பை. இந்த குப்பையாலெல்லாம் கடலை ஆள முடியாது. உன்னை நான் இதோட சாகடிக்க போறேன். உயிருக்காக என்கிட்ட பிச்சை கேள்றா அப்படின்ட்டு வெறிகுண்டு அட்டாக் பண்ண வருவான். உன்னால இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதா கேவலமான பிறவி. இந்த வச்சுக்கன்னு சொல்லி ட்ரைடனை தூக்கிட்டு கரெக்டா நம்மள நோக்கி வீசுவான். அப்படியே அந்த ட்ரைடன் லூஃபியை நோக்கி மின்னல் வேகத்துல வரும். ஹோடிக்கு சந்தோஷம். அவ்வளவுதான், நம்மள தடுக்க இருந்த ஒருத்தனோட சோலி முடிஞ்சதுன்னு. அது அப்படியே வேகமா வரும்போது அப்பன்னு நம்ம ஃபுகபுஷி இடையில பூந்து அந்த ட்ரைடனை தட்டி விட்டுட்டு நம்ம லூஃபியை காப்பாத்துவான். பாக்கணுமே, வேற லெவல் மாசா இருக்கும். அப்புறம் அந்த கோரலையும் பிடிச்சி காத்த ஊதி லூஃபியை காப்பாத்திடுவான். அவ்வளவுதான், ஹோடிக்கு இன்னும் காண்டாயிரும். ஐயோ, இந்த விலங்காவட்டி பைய வேற இப்ப வந்து உசுர வாங்கிட்டு இருக்கான். கொய்யால எங்கடா போயிருவேன்? என்கிட்ட இருந்தெல்லாம் உன்னால தப்பிக்க முடியாது. நோக்கு என் கையால தான் சாவுன்னு சொல்லிட்டு பெரிய சைஸ்ல ஒரு பிளேடு ஒன்னு எடுப்பான். நல்லா தகன்னு பலன்னு மின்னும். இதோட உன் சோலி முடிஞ்சதுன்னு சொல்லி வில்லத்தனமா அவன் சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.